நீங்கள் எதை உணரவில்லையோ அதை கடவுள் நடத்துவதற்காக நிகழும் ஒரு சேர்க்கை. கடவுள் உங்கள் உள்ளுணர்வில் கொடுக்கும் பதிலை கொஞ்சம் உள்வாங்குங்கள். நார்சிசிஸ்ட் மனிதர்கள் ஒருபோதும் உங்களுக்கு போதுமானவர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் மேம்பட்ட ஆன்மா, பற்று அறுத்து அடுத்த நிலை செல்ல வேண்டும். கடவுள் அவர்களின் துரோகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி எல்லைகளை காண்பிக்கிறார். நார்சிசிஸ்ட் மனிதர்களின் மிகப்பெரிய ஆயுதம் மௌனம், அதாவது சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இதை பயன்படுத்தி கடவுள் உங்கள் அறிவை கூர்மைப்படுத்துகிறார், குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை அமைதியில் நங்கூரம் இடுகிறார். நார்சிசிஸ்ட் மனிதர்களின் பொய்களை பயன்படுத்தி உங்களுக்குள் புதைந்திருக்கும் சத்தியத்தின் பசியை எழுப்புகிறார். உங்கள் நோக்கத்தை உயர்த்த கடவுள் அவர்களின் நிராகரிப்பை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் ஒரு நார்சிசிஸ்ட் உங்களை நிராகரிக்கும் போது அவர்கள் உண்மையில் செய்வது உங்கள் பாதையை தெளிவுபடுத்துவதாகும். நார்சிசிஸ்ட் மனிதர்கள் ஒருபோதும் மதிக்க தகுதியற்ற இடத்தில் இருப்பதால் உங்களை, அதாவது மேன்மைப்பட்ட உங்கள் ஆன்மாவை அவர்களிடம் இருந்து நீக்குகிறார். ஒரு புயல் எழுந்தால் மட்டுமே மேன்மைப்பட்ட உள்ளங்கள் விழிப்படையும். அந்த புயலினால் வரும் வெறுமையில் கடவுள் உள்ளே நுழைகிறார். தீமை நடந்துவிட்டது போல் எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை உங்கள் ஆன்மா அவர் பக்கம் திரும்ப விழிப்புணர்வு அடைய பயன்படுத்திக் கொள்கிறார். நீங்கள் விழுந்தீர்கள், அழுதீர்கள், உடைந்து போனீர்கள். ஆனால் அதன் பிறகு உண்மையை கண்டீர்கள். நிச்சயமாக காண்பீர்கள். உங்களை நீங்கள் காண்பீர்கள். நார்சிசிஸ்ட் மனிதர்கள் உங்களை உடைக்கவில்லை, அவர்கள் உங்களை வெளிப்படுத்தினர். அவர்கள் உங்களுக்கு அடியில் புதைந்திருக்கும் வைரத்தை எடுக்க கருவியாக செயல்பட்டனர். அவர்கள் உங்களை கடவுளை நோக்கி, அதாவது உண்மையை நோக்கி உள்நோக்கி பார்க்க வைத்தார்கள். எனவே அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, மேம்பட்ட ஆன்மாக்களே, இது உங்களுக்காக தான். நீங்கள் இன்னும் வழியில் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், இது ஆன்மாவின் பயணம். நீங்கள் அவர்களை இழக்கவில்லை, உங்களை நீங்களே கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் நிராகரிப்பை பயன்படுத்தி உங்களை தெளிவை நோக்கி, உயர்வு நோக்கி திருப்பி விடுகிறார். கடவுள் உங்களை தண்டிக்கவில்லை, ஆனால் அவர் உங்களை பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து உயிர் பிழைத்தவராக, போர் வீரராக மறுபிறவி எடுக்க வைக்கிறார். எனவே எழுந்து அவர்களை விட்டுவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி அடுத்த நிலை பயணியுங்கள். உங்கள் விதி ஒருபோதும் ஒரு நார்சிசிஸ்டின் கையில் இல்லை, அது எப்பொழுதும் உங்கள் உள்ளிருக்கும் கடவுளின் கைகளில் மட்டுமே.